போயிட்டு இருக்கோம். போதும் சரி பசங்களா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நாம ஏதாவது பாட்டு பாடலாமா? ஐ டெல்லிங் மிஸ். சரி சொல்லு ஷின்சான். நான் வேணும்னா புரி புரி செய்மான் பாட்டு பாட்டுமா மேடம்? ஷின்சான், பூரி பூரி சைமன் பாட்டெல்லாம் இங்க பாடக்கூடாது. நீங்க இப்படி பேசுறதுக்கு நான் அப்படி பாடினா தப்பா? ஷின்சான் உனக்கு வாயே வலிக்காதா? ஏய், உங்களை காப்பாத்தலான்னு பார்த்தா. சரி பாடு. சரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடு. எல்லாரும் அவ கூட சேர்ந்து பாடணும். என்ன எல்லாரும் ரெடியா? என்னாச்சு ஷின்சான்? பஸ் நார போதே. பஸ் இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணும். பாத்ரூம் போறவங்க போயிட்டு வாங்க. ஆக்சுவலா எனக்கு அர்ஜென்டெல்லாம் வரல. இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுறேன். பசங்களா எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த டூர் வந்திருக்கிறது உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல, உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் உதவும். இது பிற்காலத்துல நீங்க பெரிய ஆளா வர்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதனால எல்லாரும் நல்லா சந்தோஷமா சுத்தி பாருங்க. அதே நேரத்துல எந்த சந்தேகம் இருந்தாலும் மாற்று சக மேடம் நீங்களே அவங்க கிட்ட பேசுங்களேன். என்னால முடியல. என்ன பிரின்சிபல் சார், நீங்க சொல்றதா பசங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு என்ன பேச சொல்றீங்க? ஆமா மேடம், இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆமா மசா, உனக்கு ஹெண்டர்லேண்ட் பத்தி என்னெல்லாம் தெரியும் கொஞ்சம் சொல்லு. எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது நீ. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நானே உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்றேன் கேளுங்க. ஹெண்டர்லேண்ட்ங்கிற ஒரு இடம் 3 இடமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஹெண்டர்லேண்ட சுத்தி கடல் இருக்கிறதால அங்க போறதுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜை பயன்படுத்துறோம். அது மேல போனாதான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும். அந்த இடம் மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற மத்த இடத்துக்கும் நம்ம அந்த பிரிட்ஜை தான் பயன்படுத்தணும். அதோட அந்த 3 இடத்துல வெவ்வேறு விதமான விஷயங்களை நம்மளால நல்லா பார்க்க முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய ரைட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறதுலே மெரிகோரோம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இலை, இந்த புக்ல இருக்கிற கதையை படிச்சுட்டு வந்து என்னமோ நீயே யோசிச்சு சொல்ற மாதிரி சொல்றியா? சொந்தமா யோசிக்கிறா டேய்.